நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெட்ரோசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மயிலாஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா. அஜய் அர்ஜுன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் டாக்டர் அர்ஜுன் தயாரிப்பில் அஜயன் பாலா இயக்கத்தில் ஸ்ரீராம் கார்த்திக் நடிப்பில் தயாராகி இருக்கும் மயிலாஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. இப்படத்துக்கு சிம்பொனி செல்வன், இசைஞானி இளையராஜா பாடல்களை எழுதி இசையமைக்க இயக்குனர் வெற்றிமாறன் வழங்குகிறார். இந்நிகழ்வில் திருமதி அகிலா பாலுமகேந்திரா மற்றும் இசைக்கலைஞர் கங்கை அமரன் ஆகியோர் இசை மற்றும் டீசர் வெளியிட சிறப்பு விருந்தினர்களாக படக்குழுவினருடன் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர்கள் ஆர் உதயகுமார், பேரரசு, ஏஎல் விஜய், மீரா கதிரவன், காவல்துறை அதிகாரி தினகரன், ஏடிஜிபி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். எழுத்தாளரும் தமிழ் இலக்கிய சிந்தனையாளருமான அஜயன் பாலா இயக்குநராக அறிமுகமாக மயிலாஞ்சி திரைப்படத்தில் கன்னி மாடம் படப்புகழ் நடிகர் ஸ்ரீராம் கார்த்திக் கதையின் நாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நடிகை கிருஷா குரூப் நடித்திருக்கிறார். இவர்களுடன் முனிஷ்காந்த், சிங்கம்புலி, தங்கத்துறை உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு மேதை செழியன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சிம்பொனி செல்வன், இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். உன்னதமான காதல் உணர்வை போற்றும் வகையில் தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை அஜயன் அர்ஜுன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் டாக்டர் பா அர்ஜுன் தயாரித்திருக்கிறார். திரையரங்கில் விரைவில் வெளியாக உள்ள இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீடுக்காக சென்னையில் நடைபெற்ற விழாவில் படக்குழுவினருடன் திருமதி அகில பாலுமகேந்திரா, கங்கை அமரன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குனர் ஆர் உதயகுமார், பேரரசு, ஏஎல் விஜய், மிஸ்கின், மீரா கதிரவன், தயாரிப்பாளர் தனஞ்சயன், காவல்துறை அதிகாரி தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ட்ரெண்ட் மியூசிக் நிறுவனம் மயிலாஞ்சி பாடல்களை வெளியிட்டுள்ளது. இந்நிகழ்வில் தயாரிப்பாளர் அர்ஜுன் பேசுகையில், இது நிகழ்ச்சியான மேடை, உலகம் பெரியது, ஆனால் என்னுடைய உலகம் சிறியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் மனநல மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். அன்னை இல்லம் என்ற ஒரு கூட்டு இல்லம் தான் என்னுடைய உலகம். எனக்கு வெளி உலகம் தெரியாது. நோய்களை பற்றி, அதுவும் மனநலம் சார்ந்த நோய்களை பற்றியும் நோயாளிகள் குறித்தும் கண்டறிந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்கவில்லை என்றார். என்னுடைய சினிமா தயாரிக்க போகிறேன் என்று சொன்னவுடன் என்னுடைய உறவுகள் நண்பர்களும் பதற்றம் அடைந்தனர், வியப்பாகவும் பார்த்தனர், சிலர் வருத்தமும் அடைந்தனர். ஆனால் மயிலாஞ்சி திரைப்படம் எனக்கு ஏராளமான அனுபவங்களை கருத்து தந்திருக்கிறது. அனுபவ பாடங்களில் நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், தீயவற்றை விட்டுவிடுங்கள். அடுத்த நாள் காலையில் நான் இருப்போமா என்று உறுதியாக தெரியாது. மனித வாழ்க்கை நிலையற்ற தன்மை கொண்டது. கதை சொல்வதற்காக என்னுடைய ஹீரோ இயக்குனர் அஜயன் பாலாவை எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். 4 கதைகளை அவர் சொல்கிறார். அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எந்த கதைக்கும் எதிர்வினை ஆற்றாத ஹீரோவும் இயக்குனரும் என்னை பார்த்து கொண்டே இருந்தனர். நான் அடிப்படையில் மனநல மருத்துவன் என்பதால் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது என்னுடைய பழக்கமாகிவிட்டது. அதன் பிறகு அவருடைய வேறு ஏதேனும் கதை இருக்கதா கேட்டேன். இயக்குநர்கள் பீம்சிங், ஸ்ரீதர், மகேந்திரன், பாலுமகேந்திரா, பாலச்சந்திரன், பாதராஜா உள்ளிட்டவர்களை எனக்கு பிடிக்கும். இவர்கள் மனித உணர்வுகளை ரசிகர்களுக்கு கடத்துவார்கள். சினிமா பொழுதுபோக்கு ஊடகம் என்பதை கடந்து அதற்கு மனித உணர்வு கடத்தக்கூடிய அளவு கதையை சொல்லுங்கள் என கேட்டுக்கொண்டேன். அப்படி ஒரு கதையை தான் நான் கேட்டேன், பிடித்தது, அதை தான் படமாக்கியிருக்கிறேன் என்றார். ஒளிப்பதிவாளர் செழியன் பேசும்போது, அஜயன் பாலா எனக்கு நண்பன். 2000 ஆண்டில் நான் PC ஸ்ரீராம் உதவியாளராக பணியாற்றிய போது அஜயன் பாலா மற்றொரு இயக்குநரிடம் உதவியாளர் பணியாற்றிய போது நண்பர்களாக அறிமுகமானோம். அப்போது நடைபெற்ற உரையாடலில் நான் முதலில் படத்தை இயக்கினால் அதற்கு நீதான் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என என்னிடம் கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டதுடன் மட்டுமில்லாமல் அவருடைய பையிலிருந்து ₹1 நாணயத்தை எடுத்து, இதுதான் உனக்கான அட்வான்ஸ் என்றார். அதற்கு பிறகு 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு நாள் திடீரென்று அலுவலகத்துக்கு வந்து படத்தில் பணியாற்ற சம்மதமா என கேட்டார். அப்போது அவரிடம், நீ கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே இருக்கிறது, வா படப்பிடிப்பு செல்லலாம் என்றேன். அப்படிதான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது என்றார். அன்றைக்கு சிங்கம்புலி பேசும்போது, இந்த படத்தின் தயாரிப்பாளர் மருத்துவர் அர்ஜுன் எனக்கு மாமா. எனக்கு சொந்த ஊர் சேத்தூர். நாங்கள் கால சூழலில் இடம் மாறி விட்டோம். ஆனால் அதே ஊரில் தான் இருப்பேன் என்று சொல்லி இன்றும் அங்கேயே இருக்கிறார் அர்ஜுன். அவருடைய அப்பா ஒரு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர். இவர் படித்து மருத்துவராகி இருக்கிறார். இப்போதும் அவர் காசு வாங்காமல் ஏழைகளுக்கு வைத்தியம் பார்த்து வருகிறார். அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், கம்பர், இதுதான் அவருடைய உலகம். அவர் எந்த ஹோட்டலிலும் சாப்பிட மாட்டார். அவர் படம் பண்ணது தான் ஆச்சரியமான விஷயம். உண்மையிலே இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார். இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது, இயக்குனர் அஜயன் பாலா பேரன் மிக்கவர். என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்கக்கூடியவர். எப்போதும் சினிமாவை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை முன்வைப்பவர். நான் சினிமாவில் வந்ததற்கு அஜயன் பாலாவும் ஒரு காரணம். அன்பான மனிதர், பண்பான மனிதர். ஆனால் அவருக்கு சினிமா வாய்ப்பு எளிதாக கிடைக்கவில்லை. சினிமாவில் தேவையில்லாமல் ரொம்ப நல்லவர்கள் சில பேர் இருப்பார்கள். அதில் மீரா கதிரவனை போல் அஜயன் பாலாவும் ஒருவர். உண்மையை சொல்ல வேண்டுமானால் எனக்கு முன்னாள் வெற்றிமாறனுக்கு முன்னால் அஜயன் பாலா இயக்குநராக இருக்க வேண்டும். இந்த படத்தில் எனக்கு மிக பிடித்த விஷயம் இசைஞானி இளையராஜாவை இணைத்து கொண்டதுதான். இந்த படத்தின் பாடல்களை கேட்டேன், பார்த்தேன். சில இடங்களில் அவருடைய தனித்துவம் தெரிந்தது. தயாரிப்பாளர் நட்பை பற்றி குறிப்பிட்ட, வேறு துறையில் நட்பு இருக்கிறதா இல்லையா என தெரியாது, ஆனால் சினிமா துறை போல் நட்பை போற்றும் ஒரு துறை கிடையாது என்றார். இந்த திரைப்படம் மிக முக்கியமான படம். கதாசிரியனும் இந்த சமூகத்திற்கான மனநல மருத்துவம் தான். நல்ல படங்கள் சமூகத்திற்கு ஒரு பெரிய சமூகத்துக்கு
இப்படி சிந்திக்கும் தெரபிஸ்டுகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. கடந்த 30 வருடமாக சினிமாவில் நான் பணிபுரிந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முக்கோணம் என்ற ஒரு வடிவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பது தெரியாது. அது போன்று தான் இந்த சினிமா தயாரிப்பாளர், கதாசிரியர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் என இந்த மூவரும் சமமாக இருந்தால் தான் படைப்பு நன்றாக இருக்கும். எங்கள் காலத்தில் சினிமா என்பது ஒரு கனவாகவே இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. 365 திரைப்படங்கள் உருவான இந்த தமிழ் சினிமாவில் இப்போது 35 திரைப்படங்கள் தான் உருவாகின்றன. 5 படங்கள் தான் வெற்றி பெறுகின்றன. அடுத்த தலைமுறை சினிமாவிற்கு வரும் தயாரிப்பாளர் ஒரு 3 படங்களை உருவாக்குவதற்கான திட்டமிடலுடன் வர வேண்டும். முதல் படம் அனுபவம், 2வது படம் எப்படி தோல்வி அடையாமல் படம் தயாரிப்பது, எப்படி வெற்றி பெறுவது என்பது அனுபவத்தை தருவது 3வது படத்தில் தான். குறைந்தது ஒரு 3 படமாக எடுக்கிற வகையில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தயாரிப்பாளர் தனஞ்சயம் பேசும்போது, எழுத்தாளர் அஜயன் பாலா பல வருட கனவு இயக்குநராக வேண்டும் என்பது இதில் நனவாகி இருக்கிறது. அதுக்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இயக்குனர் ஆர். உதயகுமார் பேசும்போது, 8 மாதத்துக்கு முன்பு மயிலாஞ்சி என்ற ஒரு படம் வந்தது. இது மயிலாஞ்சி நீண்ட நெடிய பயணத்துக்கு பின் இயக்குநராக இருக்கும் அஜயன் பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். ஏடிஜிபி தினகரன் பேசும்போது, எனக்கு இந்த மேடை புதிது, சூழல் புதிது, ஆட்கள் புதிது. இதுதான் நான் கலந்து கொள்ளும் முதல் துறை சார்ந்த விழா. இங்கு தயாரிப்பாளர் நண்பனாக வருகை தந்திருக்கிறேன். அவருக்கு முதலில் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது, நாம் ஒருவரை சந்தித்தால் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தான் கேட்கிறோம். மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியில்லை என்றால் அது பயனற்று போகும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அது அருமை தெரியும். அதனால் மருத்துவத்திலே மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான். மனநலம் சரி செய்யும் மருத்துவர் அர்ஜுன் இந்த படத்தை தயாரித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தன் மண்ணின் மக்களுக்காக தான் பயின்ற கல்வி பயன்பட வேண்டும் என்று அவர் சேர்த்துள்ளே பணத்தை பெரிதாக எண்ணாமல் மனத்தில் நிலைப்படுத்தி வரும் மகத்தான மருத்துவர் தான் தயாரிப்பாளர் அர்ஜுன். தம்பி அஜயன் பாலா தமிழ் திரை உலகில் சிறந்த படைப்பாளிகள் அனைவரையும் சந்தித்திருப்பார். கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மரியாதை. அங்கு முதலில் கதையை வாங்கிய பிறகுதான் இயக்குனர், நடிகர் போன்றவற்றை தீர்மானிப்பார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. அஜயன் பாலா ஒரு சிறந்த எழுத்தாளர். நான் அவருடைய எழுத்தின் ரசிகன். பல தருணங்களில் வாசிப்பதற்கு நேரம் இல்லாத போது தலைவர்களை பற்றிய சுருக்கமான எழுத்துக்களை எழுதி தருவார். தலைவர்களை பற்றி முன்னணி வார இதழில் கட்டுரையாக அவர் எழுதியிருக்கிறார். இன்றைய தலைமுறையினருக்கு அம்பேத்கர் என்றால் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அவர் எழுதிய புத்தகம் உதவும். அவருடைய எழுத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். புத்தகத்தை வாசிக்க தொடங்கினால் இறுதி பக்கம் வரை தொடர்ந்து வாசிப்பார். இயக்குனர் வெற்றிமாறன் புதினங்களை திரைப்படமாக்குவார். ஆனால் இப்போது ஒரு எழுத்தாளர் திரைப்படப்பாளியாக வந்திருக்கிறார். இந்த தலைமுறையில் இதுதான் தமிழ் திருவள்ளுவத்தில் முதல் முறையாக. இதற்காக அவரை பாராட்டுகிறேன். ஒளிப்பதிவாளர் செழியன், கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா போன்ற எனக்கு நெருக்கமான உறவு பலரும் படுத்தி பணியாற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.